என்றால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பார்த்தோம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நம்பர் 5 சிலபஸ் பிரகாரம் சீக்வன்சிங் ப்ராப்ளம்ன்றது ஒரு தொடர் வரிசை ப்ராப்ளம் தான் வந்து சீக்வன்சிங் ப்ராப்ளம் நம்ம சொல்கிறோம். ஸோ இதனுடைய டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சப்போஸ் தெர் ஆர் n ஜாப்ஸ், கொடுக்கப்பட்ட வேலையில் வந்து பார்த்திங்கன்னா n ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா, வெவ்வேறு வேலைகள், அதாவது ஜாப்ஸை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா n வேலைகளை சொல்கிறோம். அப்போ சப்போஸ் தெர் ஆர் n ஜாப்ஸ், each of which has to be proceed one at a time at m machines A, B, C. The order of processing each job through each machine is given. The problem is to find a sequence n factorial whole power m, number of all possible sequence for processing the times, so that the total elapsed time for all the jobs will be minimum. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட n ஜாப்ஸ் n மெஷின் இருக்குதுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு டைமில் ஒரு வேலையை தான் செய்ய முடியும். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா n ஃபேக்டோரியல் பவர் mல் முடியும். இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சிச்சுன்னா நமக்கு செய்யக்கூடிய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக இருக்கணும். இதுதான் சீக்வன்சிங் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு கம்பெனியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சோப்பு கம்பெனில்னா கெமிக்கல்ஸும் மிக்சிங்க்கும், அப்போ மிக்சிங் தனியாகவும் கெமிக்கல் என்னென்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த காம்பவுண்ட்லாம் யூஸ் பண்ணி, அப்போது ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு மிஷினு, அப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினு, அதை ஷேப்பாக கொண்டு வரதுக்கு ஒரு மிஷினு, அதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினு, டெலிவரி பண்ணுறதுக்கு மொத்தம் 4 மிஷின் இருக்குதுன்னா ஒரு வேலையை எடுத்தால் ஒரு டைமில் ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை தான் செய்யும். அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு மிஷினுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் மிக்ஸ் பண்ணுறது, எல்லா கெமிக்கல்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின்னா, அதை ஷேப்பை கொண்டு வரதுக்கு இன்னொரு மிஷின், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை பேக் பண்ணுறதுக்கு இன்னொரு மிஷின், அதை டெலிவரி பண்ணுறதுக்கு இன்னொரு மிஷின். இந்த மாதிரி வந்து ஒரு வேலையை முடித்தா தான் இன்னொரு வேலை. இந்த மாதிரி அட்டன் டைமில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா n ஜாப்ஸும் n மெஷினும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்ச டைம் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிளாக இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கூடிய நேரம் வந்து மிக குறைவாக இருக்கணும். அதுதான் வந்து சீக்வன்சிங் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மெஷின்ஸ், it means the service facilities through which a job must passes before it completed. நம்பர் ஆஃப் மெஷின்னா இங்கே எத்தனை மெஷின் யூஸ் பண்ணுறோம். இந்த மெஷின்ன்றது என்ன மீனிங்னா, ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று தான், ஒரு வேலை செஞ்சு கம்ப்ளீட் ஆனதான் அது இன்னொரு மெஷினுக்கு போகும் அப்படின்றத சொல்கிறோம். நம்பர் ஆஃப் மெஷின்ஸு. அது ப்ராசஸிங் ஆர்டர். இட் ரெஃபர்ஸ் டு த ஆர்டர் இன் விச் வேரியஸ் மெஷின்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் கம்ப்ளீட்டிங் த ஜாப். ஒவ்வொரு மெஷினும் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். ஒரு மெஷின் உடனே செஞ்சு முடிக்கும், ஒரு மெஷின் செஞ்சு முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். இது எல்லாமே ப்ராசஸிங் ஆர்டரில் சொல்கிறோம். அதேமாதிரி ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் ஜாப் டு கம்ப்ளீட் த ப்ரெஸ்கிரிப்ட் ப்ரொசீஜர் ஆன் ஈச் மெஷின். ஒவ்வொரு மெஷினும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேட்டா கொடுத்து ஃபில் பண்ணுறோமோ அந்த டைம் எடுத்துக்கிறதுக்கு பேர் ப்ராசஸிங் டைம். ஐடியல் டைம் ஆஃப் ஏ மெஷின், இது எல்லாமே 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் மெஷின் என்ன, ஐடியல் டைம்னா என்ன, இதெல்லாம் கொஷனில் வந்து 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. திஸ் இஸ் த டைம் ஃபார் விச் எ மெஷின் ரிமைன்ஸ் ஐடியல் டியூரிங் த டோட்டல் elapsed டைம். டியூரிங் த டைம் த மெஷின் அவைட்ஸ் completion of manual works. The notation Xij is used to denote the ideal time of a machine. Ideal time of a machine J between end the I-1 the job and the start of the ith job. That means என்ன ஐடியல் மெஷின் என்னென்னா, ஒரு மெஷினை வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இன்னொரு மெஷின் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மெஷினுக்கு பேர் தான் ஐடியல் டைம். அப்போ ஒரு மெஷின் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, இன்னொரு ப்ராசஸிங் அடுத்த வேலை வர வரைக்கும் அந்த மெஷின் எவ்வளோ நேரம் நம்ம வெயிட்டிங்கில் இருக்குதோ அதுக்கு தான் ஐடியல் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து டோட்டல் elapsed டைம். This is the time between starting the first job and completing the last job, which also include the ideal time if it occurs. Total elapsed time மொத்த நேரம். இது எப்படின்னா, ஒரு மெஷின் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல். இதில் வந்து ஐடியல் டைமும் இன்க்ளூட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு தயாரிக்கிறோன்னு சொல்கிறோம். அப்போ கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினு, அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஷேப்பு கொண்டு வரதுக்கு ஒரு மிஷினு, ஷேப் பண்ணி பேக் பண்ணி டெலிவரி கொண்டு கொடுக்குறதுக்கு, இந்த மாதிரி 4 மிஷினில் ஒரு மிஷின் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஷேப்புக்கான மிஷின் வெயிட்டிங்கில் இருக்கும். அப்போ ஷேப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் டெலிவரி மிஷின் வெயிட்டிங்கில் இருக்கும். இந்த மாதிரி வந்து இதனுடைய ஒட்டுமொத்த டைம் தான் டோட்டல் elapsed டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நோ பாசிங் ரூல். இட் மீன்ஸ் பாசிங் இஸ் நாட் அலோடு த மெயின்டைனிங் த சேம் ஆர்டர் ஆஃப் ஜாப்ஸ் ஓவர் ஈச் மிஷின். In each of n jobs to be processed to 2 machines M1 and M2 in the order M1 M2. Then this rule will mean that each job will go to machine M1. Find that first and then
and then to M2. If a job is finished on M1, it goes directly the machine M2 if it is free. Otherwise, it is starts a waiting line or joins the end of the waiting line if one already exists. It means என்னன்னா பாசிங் ரூல்னா என்ன, M1 ரெண்டு மெஷினை யூஸ் பண்ணுறேன் நான், M1 M2 மெஷினு. அப்போ M1 செஞ்சு முடிக்கிற வரைக்கும் M2 மெஷின் வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். அப்போ M1 எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் M2 வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் பாசிங் ரூல். இது வந்து பார்த்திங்கன்னா M1 ஸ்டார்ட் பண்ணாமல் M2 ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா முன்னாடி இருக்கிற மெஷின் வந்து வேலை செஞ்சு கொடுத்தா தான் M2 மெஷின் வேலை செய்யும். இதுதான் நோ பாசிங் ரூல்னு சொல்கிறோம். இதுக்கு சம் பிரின்சிபல் அசம்ஷன் இருக்குது, அதாவது சில ரூல்கள்லாம் இருக்குது. நோ மெஷின் கேன் ப்ராசஸ் மோர் தென் ஒன் ஆப்ரேஷன் அட் எ டைம். எந்த ஒரு மெஷினுமே ஒரு வேலையை ஒரு நேரத்தில் தான் செய்யும், ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்யாது. ஈச் ஆப்ரேஷன் ஒன் ஸ்டார்டட் மஸ்ட் பி பர்ஃபார்ம்டு டில் கம்ப்ளீஷன். எந்த ஒரு மெஷினுமே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது கம்ப்ளீஷன் ஆகிற வரைக்கும் அது பர்ஃபார்மில் தான் இருக்கும். ஈச் ஆப்ரேஷன் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி அதர் ஆப்ரேஷன். எந்த ஒரு மெஷினுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இன்னொரு மெஷின் ஸ்டார்ட் ஆகாது. டைம் பெட் இன்டர்வல்ஸ் ஃபார் ப்ராசஸிங் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் த ஆர்டர் இன் விச் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பர்ஃபார்ம்டு. இதில் நேரம் மேலன்றது வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு மெஷினுக்கும். there is only one machine of each time. ஒரு மெஷினுக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணாது. a job is processed as soon as possible subject to the ordering requirement. எவ்வளோ ஆர்டர் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். all jobs are known and are ready for processing before the period under consideration begins. எல்லா ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா வெல் நோனாக இருக்கணும், அதே மாதிரி அண்டர் கன்சிடரேஷன் பிகினாக இருக்கணும். the time required to transform the jobs between machines is negligible. ஒரு மெஷின் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் தான் செய்யணும் நம்ம வந்து பார்த்திங்கனாங்களா ரெக்கார்ட் பண்ண முடியாது. சரி, இதில் அதாவது சீக்வன்சிங் ப்ராப்ளமில் 3 மெத்தட் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் வித் n ஜாப்ஸ் 2 மெஷினு, ப்ராப்ளம்ஸ் வித் n ஜாப்ஸ் n மெஷினு, ப்ராப்ளம் வித் n ஜாப்ஸ் k மெஷின் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டைப் இது வந்து அல்காரிதம். நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் அல்காரிதம் பார்த்த மாதிரி இங்கேயும் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா n ஜாப்ஸாக இருக்குது, ஆனால் 2 மெஷின் தான் வேலை செய்யும். அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம். இந்த அல்காரிதம் விச் இஸ் யூஸ்டு டு ஆப்டிமைஸ் த டோட்டல் எலாப்ஸ்டு டைம். நம்ம இதை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறோங்கன்னா டோட்டல் எலாப்ஸ்டு டைம் மொத்தம் எவ்வளோ நேரம் வேலை செய்யுன்றது கண்டுபிடிக்கிறோம். ஃபார் ப்ராசஸிங் n ஜாப்ஸ் n விதமான ஜாப்ஸ் இருக்குது, ஆனால் 2 மெஷின் தான் இருக்குது. 2 மெஷின் இஸ் கால்டு. இந்த அல்காரிதம் பேர் வந்து ஜான்சன்ஸ் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்க்கலாம். கன்சிடர் n ஜாப்ஸ்லாம் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னா 1 2 3 அப் டு n கன்சிடர் பண்ணுறோம். ப்ராசஸிங் ஆஃப் 2 மெஷின்ஸு A அண்ட் B. இங்கே 2 மெஷின் ஏவும் பியும். இந்த ஆர்டர் எந்த ஆர்டர்னா ஏபியில். இந்த ப்ராசஸிங் பீரியடு டைம் ஆர் A1 A2 A3 அப் டு AN. அதே மாதிரி B1 B2 B3 அப் டு BN. இந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸிங் டேபிள் போடுறோம். The problem is to sequence the job so as to minimize the total elapsed time. The solution procedure adopted by Johnson is given below. ஜான்சன்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை கண்டுபிடிக்கிறார், அதனால் அவருடைய பேர் வைக்கிறாங்க. எப்படிலாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்றது கீழே பார்ப்போம். ஸ்டெப் 1ல் select the least processing time occurring in the list A1 A2 AN. அதே மாதிரி B1 B2 BN. let the minimum processing time occurs for the job K. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கேவில் n ஜாப்ஸ் இருக்குதுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா K ஜாப்ஸ்னால் A1 A2 A3 இப்படி தான் ப்ராசஸிங் போகுது. அதே மாதிரி B1 B2 B3 இப்படி தான் ப்ராசஸிங் போகுது. இஃப் த ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் ஃபார் மெஷின் ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டைம் இதெல்லாம் எடுத்து சம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ப்ராசஸ் த கேத் ஜாப் ஃபஸ்ட் அண்ட் பிளேஸ் இன் த பிகினிங் ஆஃப் த சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் எழுதும் போது எது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் இருக்குதோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கணும். இஃப் இட் இஸ் ஃபார் மெஷின் பி ப்ராசஸ் த கேத் ஜாப் இஸ் லீஸ்ட் பிளேஸ் இட் த எண்ட் ஆஃப் த சீக்வன்ஸ். மெஷின் ஏவில் வந்து எது குறைவாக இருந்துச்சோ அந்த சீக்வன்ஸில் முதல்ல எழுதிக்கணும். அதே மாதிரி மெஷின் பியில் வந்து பார்த்திங்கன்னா எது அமௌண்ட் அதாவது வந்து ப்ராசஸிங் டைம் குறைவாக இருக்குதோ அது வந்து அந்த சீக்வன்ஸில் கடைசியில் எழுதிக்கணும். அதான் சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் 3ல் when there is a tie. இப்போ டையில் இருந்துச்சுன்னா வேர் இஸ் டை n செலக்டிங் த மினிமம் ப்ராசஸிங் டைம் தென் த மே பி சொல்யூஷன். இப்போ டையில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் 3 பாயிண்ட் கொடுக்குங்க. இஃப் த ஈக்குவல் மினிமம் வேல்யூஸ் அக்கர் only for machine A, select the job with larger processing time in B to placed in the job sequence. If the equal minimum values occurs only for machine B, select the job with length processing in time A
to be placed in the job sequence if there are equal minimum values or each of them mentioned. இப்போ வந்து ரெண்டு வேல்யூமே செலக்டிவாக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஏவில் இருந்துச்சுன்னா ஏவில்ன்றது ரைட் ஹேண்ட் சைடில் போடும், பியில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடும். இதுதான் சொல்கிறாங்க. ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸ்டெப்பில் delete the jobs already sequenced. If all the jobs are sequenced, go to the next step, otherwise repeated to step 1 and 3. Step 5 in this step, determine the overall or total elapsed time and also the ideal time on machine A and B as follows. The total elapsed time எப்படி கண்டுபிடிக்கணும்னா the time between starting the first job in the optimal sequence on machine A and completing last jobs in the optimal sequence of machine B. ஐடியல் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எலாப்ஸ்டு டைம் கண்டுபிடிக்கிறது மேலே கொடுத்துருங்கிறது. அதே மாதிரி கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் டைம் ஏ, ஐடியல் டைம் பி. ஐடியல் டைம் ஏன்றது வந்து என்னன்னாக்கல டைம் வென் த லாஸ்ட் ஜாப் இந்த ஆப்டிமல் சீக்வன்ஸ் இன் கம்ப்ளீட்டட் ஆன் மெஷின் பியில் லாஸ்ட் ஜாப் மைனஸ் ஆஃப் டைம் பிட்வீன் த ஜாப் இன் த ஆப்டிமல் சீக்வன்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட் ஆன் மெஷின் ஏ. ஸோ இதெல்லாமே ஐடியல் டைம் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். அல்காரிதம் உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா? ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு அல்காரிதம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தெர் ஆர் 5 ஜாப்ஸ். இங்கே எத்தனை ஜாப்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா 5 ஜாப் கொடுத்துருக்குறாங்க. ஈச் ஆஃப் விச் மஸ்ட் கோ த்ரூ 2 மெஷின்ஸ். 2 மெஷின் கொடுத்துருக்குறாங்க, மெஷின் ஏவும் மெஷின் பியும். இந்த ஆர்டர் ஏபியில் ப்ராசஸிங் டைம்ஸ் ஆர் கிவன் பிலோ. அப்போ ஒவ்வொரு மெஷினும் எவ்வளோ வந்து டைம் எடுத்துக்குது அப்படின்றது கிவன் பிலோவில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது டேபிள் ஃபார்மு. இவங்க வந்து டேபிள் வரையில் நீங்கள் டேபிளை வரைஞ்சிக்கோங்க. அப்போ ஜாப்ஸ் வந்து 1 2 3 4 5 இருக்குது. மெஷின் ஏ அண்டு பி இருக்குது. இங்கே 5 1 9 3 10 2 6 7 8 4 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷின் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அந்த வேலையை செய்கிறதுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. டிட்டர்மைன் எ சீக்வன்ஸ் ஃபார் எ ஜாப்ஸ். Determine a sequence for the 5 jobs that will minimize the total elapsed time. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதிலேருந்து மினிமம் elapsed டைம் கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து ஷார்ட்டஸ்ட் டைமில் எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஷார்ட்டஸ்ட் டைமில் எல்லா வேலையும் முடிக்கணுன்றது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அல்காரிதம் பிரகாரம் தான் நம்ம இப்போ வரோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் மட்டும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். The shortest processing time in the given problem is 1. அப்போ கொடுத்துங்கிற மொத்த டேபிளில் அதாவது மெஷின் ஏவிலையும் பிலையும் எது வேல்யூ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்க. அப்போ வந்து 1ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குதா, அது வந்து எங்கே இருக்குது, மெஷின் ஏவில் இருக்குது. அப்போ ஸோ பர்ஃபார்ம் ஜாப் 2. அப்போ ஜாப் 2 இந்த பிகினிங் ஆஸ் ஷோன் இந்த டேபிள். இப்போ மொத்தம் என்கிட்ட எத்தனை ஜாப்ஸ் இருக்குது, 5 ஜாப்ஸ் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் 5 பாக்ஸ் வரைஞ்சிக்கணும். ஸோ நான் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் 1 2 3 4 5 பாக்ஸ் வரைஞ்சிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்கிற சம்மில் எது மினிமம் டைமோ அது மினிமம் வேல்யூவோ அதை வந்து எங்கே வருதுன்னு பார்க்கணும். மெஷின் ஏவில் வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டில் போடணும், மெஷின் பியில் வந்துச்சுன்னா அதை லாஸ்ட்டில் போடணும். இப்போ பாருங்கள் ரெண்டாவது ஜாப்பு தான், அதாவது வந்து மெஷின் ஏவில் 1ன்னு வருதா, அப்போ இது வந்து எத்தனாவது ஜாப்பு, 2வது ஜாப்பு. அதை 2 கொண்டு வந்து இங்கே பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ த ரெடியூஸ்டு லிஸ்ட்டு ஆஃப் ப்ராசஸிங் டைம் பிகம்ஸ். இப்போ வந்து இந்த கொடுத்துருக்கிற ஜாப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 2வது ஜாபை மட்டும் தூக்கிட்டு அடுத்தது நான் எழுதியிருக்கேன்னா ஜாப் 1 3 4 5 இது மெஷின் ஏவுக்கும் பிக்கும். இப்போ எங்கே வேல்யூ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ வந்து இங்கே உள்ளார கொடுத்துருக்கிற டேபிள்லேயே எது கம்மி, 2ன்றது தான் கம்மியான வேல்யூ. இது எங்கே அமையுது, ஜாப் 1 எந்த மெஷினில் அமையுது, மெஷின் பியில் அமையுது. அப்போ இது எங்கே தூக்கி போடுவோம், லாஸ்ட்டில் போடுவோம். ஏன்னா மெஷின் பிலாம் லாஸ்ட்டில் போடணும், மெஷின் ஏன்னா ஃபஸ்ட்டில் போடணும். அப்போ ஒன்றாவது ஜாப் தூக்கி நான் லாஸ்ட்டில் போட்டேன், அதே மாதிரி ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ இதே சேம் ப்ரொசீஜர் தான். அடுத்தது ஜாப்பு 3 4 5 இருக்குது. இதில் எது மினிமம் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ 3 எங்கே இருக்குது, எத்தனாவது ஜாப்பு, 4வது ஜாப்பு. அப்போ இது எங்கே இருக்குது, மெஷின் ஏவில் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டில் தூக்கி போடுறேன். அப்போ 2 4. இதே மாதிரி மீதி இருக்கிற ரிமைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 9 10 7 4 இதுங்க 4ன்றது தான் மினிமம். இது எங்கே இருக்குது, மெஷின் பி இருக்குது, எத்தனாவது ஜாப்னா 5வது ஜாப். இது தூக்கி லாஸ்ட்டில் போட்டிருக்கு 1 5. அப்போ ரிமைனிங் 1. அப்போ இதுதான் ஜாப் சீக்வன்ஸ். இது 2 4 3 5 1. ஃபைனலி இது ஆப்டிமல் சீக்வன்ஸ் n இஸ் அப்டைனடு. இந்த ஜாப் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 3 5 1 இப்படி தான் நம்ம போடணும். சரிங்களா? இது வந்து டோட்டல் எலாப்ஸ்டு. சரி, இது நம்ம இப்போ கண்டுபிடிச்சது ஜாப் சீக்வன்ஸு. இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் எலாப்ஸ்டு டைம் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ நேரம் இந்த மெஷின்லாம் வேலை செய்யுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ ஜாப் சீக்வன்ஸ் இங்கே பாருங்கள். இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கணும், டோட்டல் எலாப்ஸ் டைமும் ஐடியல் டைமும் கண்டுபிடிக்கலாம். இன் ஹவர்ஸ் பேசிஸில்
எல்லாமே ஹவர்ஸ் பேஸில் தான் ஜாப் சீக்வன்ஸை பொறுத்தளவு. இப்போ இந்த டேபிள் எப்படி ஃப்ரேம் பண்ணால் ஜாப்ஸ்ன்னு எழுதணும். அடுத்தது மெஷின் ஏ, மெஷின் பி, ஐடியல் டைம். இங்கே மெஷின் ஏவில் வந்து இன்னு அவுட்டு, மெஷின் பியில் இன்னு அவுட்டு, ஐடியல் டைம் ஏவுக்கும் பிக்கும். இப்போ நம்ம அந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சோம்ல மெஷினை, அந்த ஜாப் சீக்வன்ஸ் அது இந்த ஆர்டரில் எழுதணும். எப்படி 2 4 3 5 1 இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இந்த ஆர்டரில் எழுதணும். இப்போ மெஷின் ஏன்றது என்ன மீனிங்னா, இப்போ வந்து 2 மெஷினுமே வந்து பார்த்திங்கன்னா ஐடியலில் இருக்குது. அதாவது மெஷின் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. நம்ம ஒரு வேலையை கொடுத்தா தான் அந்த மெஷினை ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் அதுதான் இன் டைம் கொடுத்துருக்குறேன்னா, இன் வந்து மெஷின் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யலை, ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுறேங்க. அவுட் டைம் இங்கே 2வது ஜாப்ஸ். இப்போ ப்ராப்ளத்துக்கு வரணும். இந்த 2வது ஜாப்ஸ் மெஷின் ஏவுக்கு என்னது, 2வது ஜாப்ஸில் மெஷின் ஏ வந்து எவ்வளோ நேரம் வேலை செய்யுது, 1 மணி நேரம் வேலை செய்யுதா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன் டைம் அது 1 மணி நேரம் எடுத்துகிட்டு அவுட் டைம் வந்து 1ன்னு வருது. சரிங்களா, மெஷின் ஏ தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்போ 2வது ஜாப்ஸ் வந்து 1 மணி நேரம் எடுத்துக்குது இது அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு. சரிங்களா, அடுத்து ஜாப் சீக்வன்ஸ் 4. அப்போ இங்கே 4 போட்டுக்கணும். இப்போ மெஷின் ஏ அந்த 1 மணி நேரம் வேலையை கொடுத்துட்டுக்கு அப்புறம் அது மெஷின் பிக்கு தள்ளி விட்டுருது. இப்போ 1 மணி நேரம் கழித்து ஜாப் நம்பர் 4 எடுக்குது. அதான் மறுபடியும் இன்னுக்கு வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ இன்னுக்கு 1ன்னு எடுக்கும்போது மறுபடியும் சம்மில் பாருங்கள். 4வது ஜாப்பு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, 3 மணி நேரம் எடுத்துக்குதுங்களா. அப்போ 1 + 3 எவ்வளோ 4. இப்போ 4 மணி நேரம் அந்த 4வது ஜாப்பை முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் எடுத்துக்குது. ஆல்ரெடி 1 மணி நேரம் மெஷின் ஓடிடுச்சு. இப்போ 1 + 3 = 4 ஹவர்ஸ். எகைன் மறுபடியும் 4ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஜாப் 3 வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்க்கணும். ஜாப் 3 வந்து பார்த்திங்கன்னா 9 மணி நேரம் எடுத்துக்குதுங்களா. அப்போ 9 நாளும் 13 மணி நேரம். இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் 5 6 ஜாப் 5 அதே மாதிரி ஜாப் 1 23 28. இந்த மெஷின் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் ஏ வந்து 28 மணி நேரம் வந்து 0லேருந்து 28 மணி நேரம் செயல்படுது. இப்போ மெஷின் பிக்கு வரும்போது எப்படின்னா, 2வது ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் ஏ ஆல்ரெடி 1 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெஷின் பி வந்து அந்த 1 மணி நேரம் கழித்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ ஏ கொடுத்ததுக்கப்புறம் தான் பி வந்து வேலை செய்ய முடியும். அப்போ வந்து இங்கே 1 மணி நேரம் கழித்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1 மணி நேரம்னா ஜாப் மெஷின் பிக்கு வந்து பார்த்திங்கனாக்கில் ஜாப் 2ல் எவ்வளோ கொடுத்துங்கிறான்னு பாருங்கள். 6 கொடுத்துருக்கான்னா இங்கே ஜாப் 2ல் மெஷின் பிக்கு வந்து 6 ஹவர்ஸ் வேலை செய்யுது. அப்போ 1 + 6 எவ்வளோ 7 ஹவர்ஸ் அவுட்புட்டு. எகைன் இங்கே 7 ஹவர்ஸ் இங்கே பாருங்கள். இங்கே என்ன அவுட்புட்டோ அப்போ 7 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் மெஷின் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜாப்பை எடுக்கும் மெஷின் பி. அப்போ மறுபடியும் 7ல் ஸ்டார்ட் ஆகணும். அது இன்புட்டு 7ல் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே மெஷின் ஏவில் பாருங்கள் 4 மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிருச்சிங்களா. அது செஞ்சு முடிச்சுட்டு அது கொடுத்துடும். ஆனால் இங்கே மெஷின் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி நேரம் செஞ்சுட்டு அப்புறம் 7க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இப்போ 7ல் ஜாப் 4க்கு எவ்வளோன்னு பாருங்கள். ஜாப் 4க்கு மெஷினில் 8 மணி நேரமா. அப்போ 7ம் ஒரு 8ம் 15. 7 + 8 15 மணி நேரம். எகைன் 15. அதே மாதிரி தான் நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஜாப் 3க்கு நேராக டேபிள் இருக்கால கரெக்டாக போட்டுக்காங்க. இங்கே ஜாப் 3க்கு நேராக 15ம் ஒரு ஜாப் 3 வந்து எவ்வளோ நேரம் பிவி மெஷின் வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். 7 மணி நேரமா. 15ம் ஒரு 7ம் 22 ஹவர்ஸ் போட்டுமா. இப்போ எகைன் இங்கே 22 தான் ஸ்டார்ட் பண்ணணும். கான்செப்ட் புரியுதுங்களா. ஆனால் இங்கே மெஷின் ஏவே வந்து பார்த்திங்கன்னா 23 மணி நேரம் எடுத்துக்குது. அப்போ அந்த 1 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் பி வந்து ஐடியலில் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 22ல் முடிஞ்சிச்சு மெஷின் பி. ஆனால் இங்கே 22க்கு பதிலாக நான் ஏன் 23 போட்டிருக்கேன்னா, மெஷின் ஏ வந்து 23 மணி நேரம் வேலை செய்யுது. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் பி ஐடியலில் இருக்குது. அதாவது வந்து மெஷின் ஓடாமல் சும்மா இருக்குது. அப்போ 23 ப்ளஸ் ஜாப் 5க்குள்ள பாருங்கள் கொஷனில் ஜாப் 5 வந்து 4 ஹவர்ஸாக மெஷின் பிக்கு. அப்போ 5 + 4 அப்போ 23 ஒரு 4 வந்து பார்த்திங்கன்னா 27 மணி நேரம். எகைன் நீங்கள் 27 மணி நேரம் வரணும். ஆனால் மெஷின் ஏவே 28 மணி நேரம் எடுத்துக்குது. அப்போ 28 ப்ளஸ் ஒரு 2 எதுனா ஜாப் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷின் பியில் ஜாப் 1க்கு மெஷின் பியில் 2. அப்போ 28 ஒரு நிமிஷம் இருங்க, எங்கே போட்டேன்னு தெரியலையே. ம் 28 ஒரு 2 30 மணி நேரம். சரிங்களா. அப்போ 28 + 2 30 ஹவர்ஸ். இப்போ மெஷினுக்கு நார்மலாக பாருங்களேன், டோட்டல் எலாப்ஸ் டைமு 0ல் ஸ்டார்ட் பண்ணி 30 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் ஏவும் பியும் ஓடி இருக்குது. இது எதெல்லாம் ஐடியல் டைமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஐடியல் டைம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, மெஷின் வந்து பார்த்திங்கன்னா ஏவுக்கு ஐடியல் டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஐடியலாக இல்லை, எல்லாமே கண்டினியூஸாக 0லேருந்து ஆரம்பித்து கண்டினியூஸாக வந்துடுச்சு. ஆனால் இங்கே 28 மணி நேரத்தில் முடிஞ்சுது.
எது மெஷின் ஏனுடைய வேலை. ஆனால் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 30 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெஷினுமே சேர்ந்து வேலை செஞ்சது. அப்போ 30 - 28. மெஷின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 28 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 30 மணி நேரத்தில் 2 மணி நேரம் வந்து சும்மா இருந்துச்சு. அதுதான் ஐடியல் டைம் ஏ. ஐடியல் டைம் பி போட்டிருங்க பாருங்கள். மெஷினில் எங்கே 0 to 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் வந்து 1 மணி நேரம் சும்மா இருந்துச்சு. அதனால் இங்கே பிக்கு நேராக 1ன்னு போட்டிருக்கோம். அப்படியே மாதிரி இங்கே வரும்போது இங்கே 22லேருந்து 23 போட்டோமா, இந்த இடத்துல 1 மணி நேரம் சும்மா இருந்துச்சு. அதேமாதிரி இங்கே 27 முடிஞ்சிச்சு. ஆனால் 28 தான் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே 1 மணி நேரம். அப்போ மொத்தம் எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் ஐடியல் பி வந்து மெஷின் வந்து சும்மா இருந்துச்சு. இப்போ இதிலேருந்து அவங்க கேட்குற கொஷின் கொடுத்துங்கிற ஜாப் வந்து டோட்டல் எலாப்ஸ் டைம் எவ்வளோ நேரம்னா 30 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. ஐடியல் டைம் மெஷின் ஏ வந்து 2 மணி நேரமும், ஐடியல் டைம் மெஷின் பி வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரமும் சும்மா இருந்துச்சு. இப்படி வந்து தான் சம் எழுதணும். இதே போல் ரெண்டாவது சம்மு பாருங்கள். கொடுத்துங்கிற ஜாப்பு பாருங்கள். எத்தனை ஜாப் கொடுத்துருக்குறான்? 6 ஜாப் கொடுத்துருக்குறான். ஆனால் 2 மெஷின் கொடுத்துருக்கான். இப்போது நீங்கள் வந்து ஜாப் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஜாப் சீக்வன்ஸ் எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இருக்கிறதுலே மெஷின் ஏவும் பிலையும் மினிமம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3ன்றது தான் மினிமம். இது எத்தனாவது ஜாப்பு? 4வது ஜாப்பு. எங்கே இருக்குது? மெஷின் பி. அப்படின்னா அது லாஸ்ட்டில் போடணும். அடுத்து மினிமம் எங்கே இருக்குது? 4ன்றது தான் மினிமம். இது எதில் அமையுது? மெஷின் ஏவில் அமையுது. அப்போ இதை ஃபஸ்ட்டில் போடணும். சரிங்களா? இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாறி மாறி போட்டு ஜாப் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஜாப் சீக்வன்ஸ் ஒரே மாதிரி தான் வரும். கேர்ஃபுல்லாக போடுங்க. ஜாப் சீக்வன்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த டேபிளர் காலம் எழுதணும். இவங்க எதுக்குமே டேபிள் போடல. ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக டேபிள் போட்டுக்கோங்க. ஜாப்ஸு மெஷின் ஏ, மெஷின் பி, இன் டைம், அவுட் டைமு, ஐடியல் ஏ, ஐடியல் டைம் பி போட்டு இதே மாதிரி எல்லா சம்மும் போடுங்க. இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். நான் அடுத்து அந்த சம்மை மட்டும் நான் உங்களுக்கு தனியாக கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ இதுதான்ப்பா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என் ஜாப்ஸ் 2 மெஷின் ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது தான், இந்த மெத்தடு தான். இருக்கிற சம் எல்லாமே நோட்டில் காப்பி பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது, அதுக்குள்ளார முடிச்சிடலாம். தேங்க்யூ.